அவர் எல்லாருக்கும் இருக்கிற இயல்பான உணர்வுகள், இயல்பான கோபம், இயல்பான ஒரு சோகம் எல்லாமே அவருக்கும் இருக்குங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு நோய் வந்து தாக்கும் போது எப்படி ஒரு மனிதன் இடிந்து போவானோ அந்த அளவுக்கு ஒரு மனதளவுல பாத்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆனாரு. அவரே பேட்டி கொடுத்ததுல வந்து சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, அந்த வீட்டுல இருந்து கடைசியா கிளம்பும் போது நினைச்சாராம், இந்த வீட்டுக்கு நம்ம திரும்பி வருவோமா, மனைவியை நம்ம பார்ப்போமா, குழந்தைங்களை நம்ம பார்ப்போமா, நம்ம மக்களை நம்ம பார்ப்போமா, நம்ம கூட இருக்கிற சொந்தக்காரவங்களை பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு ஒரு பாரத்தோட தான் நான் வந்து விமானத்தில் கிளம்பி போனேன். அந்த அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு என்னுடைய மனைவி வந்து என்னுடைய கையை பிடிச்சி நீங்கள் நல்லாயிட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்ன முதல் வார்த்தை, உன்னை நான் திருப்பி பார்ப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லாமல் இருந்துச்சு, உன்னை திருப்பி பார்த்துட்டேன், கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு மனதளவில். ஆனால் இன்னைக்கு வந்து நல்லபடியாக குணமாயிட்டார். அதான் சொல்கிறேன்ல, நல்லவர்களுக்கு நல்லது தான் நடக்கும். நல்லபடியாக அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியாக குணமாகி இன்னைக்கு கர்நாடகாவில் வந்து மறுபடியும் வந்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு.